வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுங்கள், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இறந்ததற்கு பின் நம்மளுடைய விஷயங்கள் என்னென்னலாம் நடக்குங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் 2ல் இருக்க. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள், ஸோ வருமானத்துக்கான பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 2ங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயம், தன வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி. ஸோ பெரிய வெற்றி, நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்குமான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்கள், தொழில் ரீதியான கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு பணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 3ஆம் இடம்ங்கிறது வந்து முயற்சி. ஸோ நல்ல ஒரு பெரிய முயற்சி, பெரிய வெற்றிலாம் வரும். 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து சிறப்பாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறையா இருக்கணும். ஸோ பிரயாணங்கள் மூலிமா நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், அப்பா சம்மந்தமான உறவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாவது வழக்குகள், அப்பா சம்மந்தமான சொத்து வழக்குகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் கிளியர் ஆகி டக்குன்னு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதே ஒரு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதியின் போது 4ங்கிறது தாயாரை குறிக்கும். வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் சொல்லுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் வந்து உச்சமாக, அதுவும் சனியுடைய இடத்துல இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு பெரிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தூக்கும். ஸோ ஏதாச்சும் பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகணுங்கிற விஷயங்கள், பெரிய லாபங்கள், வண்டி வாகனங்களாலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரால் ஒரு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது ஒரு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ங்கிறது வந்து குழந்தைகளை சொல்லும், பூர்வ புண்ணியத்தை சொல்லும். உங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதில் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து செவ்வாய் வந்து போது ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரத்தில் கோவமே வரும். ஸோ அதனால் குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு சந்தோஷங்களை கொடுத்தாலும், பட் குரு போகிறது அந்த செவ்வாய்ங்கிற நட்சத்திரத்தில் போகும்போது, நட்சத்திரம் வந்து நம்ம டே டு டே லைஃபை சொல்லும். ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன மன உளைச்சல், ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிறது, மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம், பெரிய லாபம் கிடைக்கும். பட் கிடைச்சிக்கும் போது அவங்க ஏதாவது சொல்லும்போது என்னடா அது கொஞ்சம் மன வருத்தம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ங்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்மந்தமான உறவுகளை சொல்லும். உங்களது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். உங்களது டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மனுஷர்களை சொல்லும். ஸோ அது வந்து என்ன மாதிரி பண்ணும், அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து இப்போ குருடைய செல்ல நல்ல பெரிய லாபங்கள், திடீர் லாபங்கள், அப்பா நல்ல லாபங்கள், நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே 8ஆம் அதிபதியும் அது இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல். ஸோ என்னென்னா ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த லாபம் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா எண்ணங்களே கொடுத்துரும். அதெல்லாம் சின்னதாக மன உளைச்சல். ஏன்னா அது செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அது சனியுடைய சாரத்தில் திடீர் கோபங்கள், சில நேரம் வந்து எமோஷனாக பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 11 பெரிய லாபங்களை தரதுக்கான, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு கால்குலேஷன்ஸ், இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றது வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, பண்ணி பாருங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்க்க போகிறதுன்னா இறப்பு. ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தா இறப்புங்கிறது என்னைக்காச்சும் வரணும், கண்டிப்பாக வரப்போகிறோம். ஸோ இறந்த பிறகு நமக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரை. ஸோ குறைஞ்சபட்சம் 2 மாதங்கள். ஸோ நிறைய இடங்கள் வந்து 2 மாதங்கள்ன்றது வந்து ஜென்ரலாக இருக்கும். சில இடங்களில் 4 மாதங்கள், ஒரு சில கட்டங்களில் மட்டும் 6 மாதங்கள் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு தான் வந்து அந்த இறந்த
அந்த நட்சத்திரம் எங்கே வருதோ ஸோ அதுக்கான வீடை மூடி வைக்கிறதுன்னு அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும். அந்த ரூம் அவர் யூஸ் பண்ண ரூமை மூடி வச்சுருவாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க, அவர் யூஸ் பண்ண துணியை வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டான இருக்கிறதே துணுண்டு ரூமில் இருக்கும்போது சைடில் வந்து அவங்க உபயோகித்த துணியையும் ஒரு விளக்கு வைப்போம். அந்த எண்ணெய் ஒரு வெண்கல கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு விளக்கு போடும். ஏன்னா வந்து அந்த ஆத்மா வந்து அங்கே இருக்கும்பொழுது அந்த அவருடைய கர்மாக்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இது வந்து மூட்டுறதுனும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இறந்த பிறகு என்ன ஆகும்? ஸோ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படி நடக்கும் நமக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய புக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம் அப்படின்போது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தருடைய ஒரு புக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதைங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு சாப்டர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இறந்துருவார். ஸோ குரு இறந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு ஒளி வடிவமாக அவர்கிட்ட முன்னாடி தோண்டி பேசுவாருங்க. ஸோ அந்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகியின் சுயசரிதை புக்கே வந்து ரொம்ப சூப்பரான புக்கு. ஸோ அதில் அந்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ பாடுறா உலகங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இதுதான் உலகம், இதுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு. பட் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். இப்போ இது நடுவில் சூரிய குடும்பம் நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ இந்த நிறைய சூரிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு நடுபிம்பமாக ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒளி வட்டம் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்வார். அப்போது நம்ம பிறந்தவருங்க என்ன பண்ணணும் அப்படின்போது நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களும் போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போவாங்க. ஒரு உலகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக அந்த பரம்பொருளோட இணையிறது தான் வந்து லைஃபுடைய ஒரு கோலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆன்மா வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது சொல்லுவோம். என்லைட்மெண்ட்டுங்கிறது அது இறைவனோடு ஒன்று சேருதுன்னு சொல்லலாம். நிறைய பழைய புத்தகங்களில் பழைய அந்த ஞான நூல்கள்லாம் வந்து அந்த விஷயங்களே சொல்லியிருப்பாங்க. இறைவனோட ஒன்றுதல் சொன்னால் அது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறதை வந்து அவர் அழகாக வந்து அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இந்த நமக்கு மனித பிறவிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அவங்களுடைய வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது நம்மளால் தான் முடியும். ஒரு நாயாவோ நரியாவோ வேற ஒரு ஜீவராசியாவோ புழு பூண்டு இந்த மாதிரி ஒரு புழுவாகலாம் பிறந்தோம்னா நமக்கு அந்த அறிவு இருக்காது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த அறிவுக்கான விஷயங்கள் தேடல்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இது சாத்தியம். ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போதே குடும்பத்திற்காக உழைக்கிறோம், எல்லாருக்குமே சாப்பாடு போடணும், இவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் விஷயம்லாம் தாண்டி நம்மளை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றணும். அதுக்கு தேவை என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். மனசு அமைதி ஆக ஆக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றணும், அந்த கோயில் இந்த கோயிலெலாம் சுற்றினா தான் ஞானம் கிடைக்கும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு அமைதியான ரூமு. ஸோ அமைதியான ரூமில் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க. நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உடைய மனசை அமைதிப்படுத்தும் போது உங்களுக்கு உடல் தனியாக உள்ளம் தனியாக பிரியறதை கூட சம்டைம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது. ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் உங்களது ஆன்மா வந்து இறைவனை தேடி போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிடேஷன், சாண்டிங், நல்ல ஒரு இறைவனோட ஒன்றுதலை வந்து ஸ்டார்டிங்கை ஏற்படுத்திட்டிங்கன்னா இருந்ததுக்கப்புறம் ஒரு இறைவனோட ஐக்கியமாகிற ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நீங்கள் மாற முடியும். இது வந்து யோகி இன் சுயசரிதைங்கிற ஒரு புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு. நீங்கள் முடிஞ்ச அதை வாங்கி படித்து கூட பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோருமே வந்து இறைவனை தேடுவோம். இறைவனுக்காக ஒரு அமைதியான ரூமில் வந்து ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ masterlakshmi.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.